தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி என்பர்களே, புவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற இந்த அற்புதமான தொடர் நிகழ்விலே 263வது நிகழ்வாக இந்த காலை மாலைகளில் உலகம் சார்ந்த இடங்களிலிருந்து கேட்கின்ற அத்தனை அன்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்வை இணையத்திலே பார்க்கக்கூடிய அன்பர்கள், பின்னால் பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். பாரதியை பத்தி பேசும்போது எப்பவும் குஷி. வாரத்துக்கு ஒரு நாள் நான் அமுதம் உண்கிறேன். ஆனா இந்த அமுதத்தினுடைய குணம் என்னன்னா, அது கொஞ்சம் சாப்பிட்டா போறோம், அப்படியே இருக்கும். அதனால வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா கூட ரொம்ப அது வாரம் ஃபுல்லா என்ன எடுத்துன்னு போறது. ஆகவே இப்போ இதுல என்ன அப்படின்னா, நம்ம 263வது நிகழ்வு என்று சொல்லும்போது வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் பல பேர், முதல் நிகழ்ச்சியிலிருந்து வரக்கூடிய அன்பு சகோதரி மல்லிகா அவர்கள் அந்த இது பேப்பர் கூட கட்டிங் வச்சிருக்காங்க. இன்னும் அந்த முதல்ல 2021 அது இது மாதிரி தொடர ஆரம்பிக்கணும்னு இருக்கிறதுல இருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ வி ஆர் என்ஜாயிங். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, பாரதியினுடைய மிக பிரபலமான பாடல்கள், அவருடைய பாஞ்சாலி சபதத்தில் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வரக்கூடிய நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாத இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். எப்படின்னா, ஒரு கடல்ல கடற்கரையில எல்லாம் நிற்பான். மெரினா பீச்சில் போனோம்னா ஒரு 1000 பேர் நிற்பான் ஞாயிற்றுக்கிழமை. அப்படி பழக்கப்பட்ட காலடி தடங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கடற்கரையை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சென்று நாம் பாரதியிலே ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். த லெஸ் டிராவல்டு பாத் என்று சொல்வான். ஆங்கிலத்தில் போகக்கூடிய லிட்டில் லெஸ், லெஸ்னா இல்லைன்னு கூட ஒரு அர்த்தம் இங்கிலீஷ்ல. லெஸ் டிராவல்னா யாருமே போகாத பாதை. அதே போல பாரதியினுடைய அரிய கவிதைகள் என்ற நிலையில நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உங்களுக்கு நீங்க ரொம்ப கவனமா கேட்க வேண்டியது. நானும் உங்களோடு சேர்ந்து படித்து புரிந்து கொண்டு உங்களிடையே பகிர்ந்து கொள்கிறேன். பாரதியினுடைய பரிதி சுந்தரராஜன் அழகா ஆரம்பிச்சார். அவர் ஏதாவது ஒரு ஒரு சில வார்த்தைகள் சொல்லி ஆரம்பிப்பார். நான் அதுல நிறைய பொருள் இருக்கும். பாரதியுடைய பரிதியை பார்த்தோம், பின்னாடி பார்த்தா தெரிஞ்சுது. இப்போ எங்களுக்கு எதிர்க்க இப்ப அமெரிக்கால பரிதி எழுந்து கொண்டிருக்கிறான், நிலைவை காணுமே என்றார். ஆக இது எங்க இருக்கிறது? கண்ணுக்கு முன்னாலே காணலனா கூட ஏதோ ஒரு இடத்துல நிலவு இருக்கிறது, ஏதோ ஒரு இடத்துல பரிதி இருக்கிறது. பகலென்று ஒரு பக்கம், இரவென்று ஒரு பக்கம் உலகத்தின் கண்கள் மூடினாலும் பகலென்று அதனுடைய இன்னொரு பக்கம் தன்னுடைய பணிகளை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த பரிதியும் அதனுடைய நிழல் வடிவமான இந்த நிலவு இருக்கிறதே, அது ரொம்ப அழகு. நான் என்ன செய்யறேன், பாரதியின் பரிதி பத்தி பார்த்தோம். அதுவே ஒரு 3 வாரங்கள் 4 வாரங்கள் பார்த்திருக்கோம். சூரியனை பத்தி இருக்கிறாங்க. இப்போ அதனால என்ன செய்தேன், பாரதியின் சந்திரன் என்றார். பாரதியின் சந்திரன், பாரதியின் மதி, இது மாதிரி எத்தனை சொன்னோட பாரதியின் நிலவு என்று தலைப்பு கொடுத்தேன். காரணம், பரிதி என்பது போல இதுவும் நிலவு. எல்லாமே பரிதி என்பதிலே எல்லாமே குறில். அதுபோல இங்கேயும் நிலவு என்பதில் எல்லாரும் குறில். அதுபோல பாரதியின் பரிதி, அது பாரதியின் நிலவு என்று சொன்னேன். இப்போ இந்த நிலவை பத்தி பாரதி என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்க்கணும். ஆனா இதற்கு இதுக்கு முன்னாடி நம்ம உள்ளுக்குள்ள நுழைஞ்சு பார்க்கறதுக்கு முன்னாடி சில அடிப்படை விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாரதி ஏன் இப்படி சுவைத்துக் கொண்டிருக்கிறோம்? கம்பனை பார்த்தோம், கம்பனை சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். கம்பனை சுவைப்பதிலும் பாரதியை சுவைப்பதிலும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. அது எப்படின்னா, நம்ம அப்படி உட்காண்டா அப்படி தென்றல் நம்ம மேல வீசிக்கொண்டே போகும். அது கம்பன். பாரதி என்னன்னா, கையில ஒரு விசிறி வச்சுன்னு கொஞ்சம் விசிறிக்கணும், கொஞ்சம் பிரயத்தனப்படணும். ஏனென்றால் ஒரு அடிப்படை விஷயம் என்ன என்றால், கம்பன் சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு தெரியும். த கண்டென்ட், ராமாயணம் என்பதை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். கைகேயி மனது மாறுகிறாள் நமக்கு தெரியும். அதுதான் ஆரம்பம் தெரியும். ஆனால் அவள் எப்படி மாறுகிறாள், என்னெல்லாம் பேசுகிறாள் என்ற விஷயத்தை கொண்டு கம்பன் வைக்கிறான். அது சுவையை சேர்த்து விடுகிறது. அதனால்தான் நான் சொன்னேன், கம்பனை அனுபவிக்கும் சொன்னேன். ஏற்கனவே பலாச்சுளை இருக்கிறது, அதில் தேன் வார்த்தது போல இருக்கிறது கம்பன். ஆனா பாரதி, அதுபோல சிலப்பதிகாரம், எல்லாரும் கதை தெரியும்.
அதே போல வள்ளுவன் சொல்லக்கூடிய நீதி இந்த அதிகாரத்திலே சொல்கிறான். அறிவுடைமை, அன்புடைமை, துறவு, இல்லறம், மக்கட்பேறு, இப்படி எல்லாத்துக்கும் சொல்றான். அந்த தலைப்பு கொடுக்கிறான். இப்போ த கண்டென்ட் இஸ் ஆல்சோ நாட் ஆல்சோ கண்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் as good as the poetry itself. ஒரு கவிதைக்கு இரண்டு முகங்கள் இருக்கின்றன. ஒன்று எதை எழுதுகிறான் என்பது கருத்து, இன்னொன்று அதை எப்படி சொல்லுகிறான் என்பது. இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்கணும். இதுல பாரதி கடிவாளம் இல்லாத குதிரையிலே பயணப்படுகிறார். அவர் பெரியவர்கள் எங்க இந்த அள்ளும் சிலப்பதிகாரம் படைத்த மணி ஆரம் படைத்ததோர் தமிழ்நாடு என்றார். கம்பன் பிறந்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, அறிவிலை சிறந்த கம்பன் என்றான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று அதை சொல்லி சென்றான். இந்த மூன்று புலவர்களை தாண்டி பாரதி புதுமை செய்கிறான். என்ன செய்கிறான் என்றால், அவன் எடுத்துக்கொண்ட கருத்துக்கள் எல்லாம் இதுவரைக்கும் வேற யாரும் எழுதவே இல்லை. இவருடைய பொருளடக்கம் வித்தியாசமானது. எழுதிய ஒரு 274 கவிதைகள் எழுதியிருக்கிறான்னா அது அத்தனையும் வித்தியாசமானவை. இதை மனசுல வச்சு நம்ம பாரதியை படிச்சு பார்க்கணும். இன்னொன்று, நான் சூரியனை பற்றி முதல்ல சொல்லிட்டு அப்புறம் நிலவுக்கு வந்தேன். சூரியனை பாடிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். தமிழ் இலக்கியத்திலே பார்த்தால், ஏன் உலக இலக்கியங்களிலே பார்த்தால் கூட நிலவைத்தான் அதிகமாக பாடியிருக்கிறார்கள் சூரியனை விட. உண்டா இல்லையா? யோசிச்சு பார்த்தா தெரியும். சூரியன் உயிர் சூட்டை கொடுக்கக்கூடிய சூரியனை பாடியதை விட நிலவைத்தான் பாடியிருக்கிறான். வீரத்திலும் ஈரத்திலும் அகம் புறம் என்று சங்ககால இலக்கியம் தொட்டு நிலவை பாடாத ஒரு கவிஞன் இருக்கிறானோ? ஆகவே அந்த நிலவை பாடக்கூடிய இடத்திலே பாரதி என்ன பாடுகிறான்? ஏற்கனவே எல்லாரும் பாடிய விஷயத்தை பாடும்போது பாரதி என்ன புதுமையை செய்கிறான் என்று யோசிக்க வேண்டும். அதிகம் பேர் பாடாத சூரியனை அவன் பாடும்போது அந்த சுட்டரிக்கும் சூரியனுடைய அந்த உண்மையான முகம் எப்படி வந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள். பாரதியினுடைய சூரியன் எப்படி வந்தது என்று. இப்போ இந்த கண்டென்ட், இது எப்படி இந்த கண்டென்ட்டை பாரதி கொண்டு வந்தான்? இந்த கண்டென்ட் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? நிலவை பார்த்தபோது நிலவை பார்த்தான், நிலவை பார்த்து அவளை பார்த்தேன், நில அந்த பாட்டு ஒண்ணு இருக்கு. நிலவில் ஒளி இல்லை. என்ன பாட்டு? ஈஸியா இருக்கு அவங்களுக்கு, பார்க்கலாம். ஒரு ஒரு காதலியை மிக உயர்வாக சொல்லக்கூடிய ஒரு ஓமை என்னவா இருக்கும்? அப்படி பாக்குறேன் மேல, அதுவும் அந்த அந்தி பொழுதுல, இரவு போல காத்தால 12 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசினா எங்க இந்த லவ் வரும்? அவன் அப்படி ஒரு ஒரு அது மாலை நிலவு வந்து விடுகிறது. அங்க பாக்குறேன் மேல அற்புதமா தெரிகிறது, அந்த பால் நிலவாக தெரிகிறது. நிலவை பார்த்து அவளை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. போறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கவிதை. இந்த கவிதைகளுடைய கண்டென்ட் ரொமான்ஸ். இந்த கவிதைகள் இது போல ஒவ்வொன்றத்துக்கும் பல பேர் இந்த காலத்தை எழுதியிருக்கிறார்கள். அப்போ ஒரு கவிதை எழுதும் போது ஒரு கவிஞன் என்ன கண்டென்ட் கொடுக்கிறான் என்று பார்த்து அவனுக்கு அந்த கவிதை என்பது ரொம்ப ஒரு போக்கஸ்டு கவிதை. தன்னுடைய காதலியை அவன் புகழ வேண்டும், அந்த காதலியினுடைய முகத்தை புகழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் அவனுக்கு இருக்கிறது. இப்ப பாரதி எழுதுகிறான் நிலவை பற்றி. பாரதி நிலவை பற்றி பல இடத்துல எழுதியிருக்கிறான், அவனும் நிறைய எழுதியிருக்கிறான். ஆனால் சூரியனை பற்றி இது மாதிரி ஏதாவது ஒரு பொருளை பற்றி பாரதியினால் அந்த கண்டென்ட்டுக்கு என்ன பண்றான் பாரதி? இப்போ ஒரு விஷயத்தை பார்த்தாதான் அதை கற்பனையா சொல்ல முடியும். நான் அடிப்படையில் ஒரு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ஒரு நண்பர், அந்த காலத்துல இருந்த கவிஞர் நா காமராஜன் அவர்கள் எழுதினார்கள். அதோ அந்த அற்புதமான புல்தரை, அற்புதமான புல்தரை, அது பூமி தாயின் கைக்குட்டை என்று எழுதினார். ஒரு புல்தரை அப்படியே அது ஸ்கொயரிஷா இருக்கு. அதை பார்த்த உடனே பூமி தாயின் கைக்குட்டைன்னா, அப்ப இந்த கவிஞன் கைக்குட்டையும் பார்த்திருக்கணும், அந்த புல்தரையும் பார்த்திருக்கணும். ரெண்டுத்தையும் இணைத்து பேசுகிறான். அப்ப ஏதோ ஒரு அனுபவமோ ஏதோ ஒன்று இல்லை என்றால் அவனால பேச முடியாது. ஆனா இது மாதிரி எதையுமே பார்க்காத ஒரு அனுபவத்தை ஏற்றுக்கொண்டவன் கம்பன். கம்பன்ல இருக்கக்கூடிய உவமைகள் இன்னும் வேற மாதிரி இருக்கும். அது இன்னும் ரொம்ப இலக்கியத்துக்குள்ளே போயிடும். பாரதியை விட்டுட்டு எங்கே போயிடும், அதை பேசுறதுக்கு நேரம் இல்லை இப்போ. ஆனால் ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு அடிப்படை செய்தி இல்லை என்று சொன்னால் அதை கவிஞனாலே மேம்படுத்த முடியாது. சரி, இப்ப இந்த
இந்த காதலனுக்கு வரலாம். அவன் பார்க்கறான், எத்தனையோ விஷயம் இருக்கு, ஸ்டார் இருக்கு, அது இருக்கு, எல்லாம் இருக்கு. அதுல பார்த்து ஏன் வந்து அந்த நிலவை பார்த்து இதை ஒளி பண்றான்னா, நிலவு வட்ட வடிவமாக இருக்கிறது, ஒளி பொருந்தியதாக இருக்கிறது, பளிச்சுன்னு இருக்கு. அதை போல தன்னுடைய காதலி முகம் இருக்குங்கிறான். ஆகவே நிலவை ஒரு முறையேனும் பார்த்தவன் தான் நிலவை பற்றி எழுத முடியும், சரியாக எழுத முடியும், உண்மை எழுத முடியும். நல்ல அழகா சதுரமா இருக்குன்னு எழுத முடியுமா? நிலவை பத்து அது வட்டமா இருக்குன்னு தானே எழுதியானோம். ஆகவே ஒரு முறையாவது நீங்கள் அந்த கண்டென்ட்டுக்கு எழுதும் போது அந்த உண்மையை தெரிந்து கொண்டு எழுத வேண்டும். அப்படி பார்க்கும்போது எங்கோ தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனையும் இந்த நிலவையும் இந்த சூரியனையும் பாரதி எப்படி அதனுடைய கண்டென்ட் கொண்டு வந்தான். திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்க முடியாது. யூ ஹேவ் டு டெவலப் இல்லையா? ஒரு நீள பாடல்னா அதுல நிறைய நிறைய விஷயங்களை உள்ளே சொல்ல வேண்டும். அதை எப்படி செய்தான் என்றால், அவனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கிருந்து படித்தான் என்று சொன்னால் வேதத்திலிருந்து படித்தான். இதுதான் நான் வந்து திரும்ப அடிப்படை சொல்றேன். நம்ம நாட்டிலே இருக்கக்கூடிய பழம்பெரும் வேதங்களிலிருந்து பாரதி இதை படிக்கிறான். இது எப்படி சார் சொல்றீங்க? ஏனென்றால் வேதங்களிலே தெய்வங்களை பற்றி பேசுவது கிடையாது, கம்மி. தெய்வங்களை பற்றி பேசல, சிவன் என்ற சொல் வருகிறது. ஆனா வேதங்கள் புகழ்வது இந்த சூரிய சந்திரர்களை, இந்த இயற்கையை, இந்த மழையை, வருணனை. இப்போ இந்த இயற்கையை பற்றி எழுதணும்னு நினைக்கும் போது பாரதிக்கு வந்து தன்னுடைய வேதத்தை பற்றிய எண்ணம் வருகிறது, வேதத்திலே படித்த செய்திகள் நினைவுக்கு வருகிறது. அதனால்தான் என்ன சொன்னான், வேற யாரும் எழுதாதது எழுதுறான். ஏன்னா வேதத்துல இருக்கக்கூடிய செய்தியை தமிழ்ல பாரதி தான் முதல்ல எழுதுறான். தமிழா வேதத்தை நம்பு என்று எழுதுகிறான். வேதம் வேற்று மொழியிலே இருப்பதனாலே தமிழர்களாலே படிக்க முடியல. அப்படி தமிழிலே வரும்பொழுது அந்த வேதத்திலே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து தவறான செய்திகளை பரப்பி விட்டார்கள். பாரதி வருத்தப்படுகிறார். எனவேதான் வேதம் புதுமை செய் என்று பேசுகிறார். அப்போ வேதத்துல இருக்கக்கூடிய செய்திகள், இப்ப பாரதி சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வேதத்திலே சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றன. அதை ஏன் பாரதி சொல்ல வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடல், இந்த பாடல் வந்து சோமதேவன் புகழ், சோமதேவனுடைய சோத்திரம், சோமதேவனுடைய துதி என்று வேணா சொல்லலாம். இப்போ சந்திரனை சோமதேவன் என்று குறிப்பதற்கு என்ன காரணம்? அதுதான் இத்தனை 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 முன்னுரை. அதுதான் ஏனென்றால் இவனை சோமதேவன் என்று சொல்வது வேதம். நான் சூரியனை பற்றி பரிதியை பற்றி சொல்லும் போது உங்களுக்கு பல விஷயங்களை சொன்னேன். எப்படியெல்லாம் வந்து அது அது வந்து வேதத்தினுடைய அந்த மந்திர சொற்கள், அதையே பாரதி மொழிபெயர்க்கிறான். ஞாயிறே நீ யார் என்று கேட்கிறான் அந்த வசன கவிதையில. அது போல வந்து அந்த விடுதலை என்ற நாடகத்திலே எழுதுகிறான். இதெல்லாம் நான் சொன்னேன். அப்போ சோமதேவன் என்று குறிப்பிடக்கூடிய விஷயம் பாரதிக்கு இருக்குது. அப்போ இன்றைய தினம் பார்க்கக்கூடிய இந்த பாடல்ல வரக்கூடிய அந்த கண்டென்ட் இருக்கிறது, இந்த கண்டென்ட் அதுல இருக்கக்கூடிய உள்ளுரை விஷயமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பாரதிக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று பார்த்தால் வேதத்திலிருந்து கிடைக்கிறது. இது தவிர பாரதிக்கு வந்து இப்போ பாரதி இந்த நாட்டை பற்றி எழுதுகிறான். அது ஒரு அடிப்படையான கருத்து. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட், கேரி திஸ் ஹோம். ஒரு கவிஞன் எழுதுகிறான் என்று சொன்னால், ஒரு படைப்பாளி எழுதுகிறான் என்று சொன்னால், அவனுக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை, எழுதக்கூடிய கருத்துக்களை பற்றிய அனுபவம் அல்லது அதை பற்றிய அறிவு, அதை பற்றிய தெளிவு எல்லாம் நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் எழுத முடியும். பாரதி தேசத்தை பற்றி எழுதுகிறான். இப்ப தேசத்தை பற்றி பூரா தெரிந்து கொண்டிருக்கிறான். காசியிலிருந்து கன்னியாகுமரி வரை அவனுக்கு தெரிந்திருக்கிறது. எனவேதான் காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியிலே கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் என்று பாரத தேசத்தை இணைத்து பேசுகிறானே. அப்ப பாரத தேசத்தை பற்றி அறிந்தவனாக இருக்கிறான். பெண்களை பற்றி அறிந்தவனாக இருக்கிறான். பெண் மனத்தை பற்றி அறிந்தவனா. உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையின்று அறியீரோ உணர்ச்சி கட்டீர், பண்டாய்ச்சி அவ்வை சொன்னாலே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று கேட்கிறான். இந்த நாட்டிலே பஞ்ச பரதேசிகளாக ஒன்றுமில்லாத வாழ்க்கையே தொலைத்து விட்டு கஞ்சி குடிப்பதற்கிலார், அதன் காரணம் யாதென்று அறிவுமில்லார் என்று எளியவர் பக்கம் நின்று இறைவனைப் போல எடுத்து குரல் கொடுத்து பேசுகிறானே. பேசக்கூடிய காரணம் அவர்களை அறிந்தவனாக இருக்கிறான் பாரதி. அவன் புதுச்சேரியில வாழும்போது பக்கத்துல போனா ஹரிஜன சிறுவர்கள் வந்து வேப்பம்பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவன் போய் பார்க்கிறான், ஐயோ அந்த வேப்பம்பழத்தை சாப்பிடுகிறார்களே, இதெல்லாம் கசக்காதா? ஐயா வயிற்று பசிக்கு அதுதான் இருக்கு, நான் சாப்பிட முடியாதுங்கிறாங்க. வேற பாரதி தானும் அந்த வேப்பம்பழத்தை எடுத்து சாப்பிடுகிறான். நினைத்து பார்க்க முடியுமா? இப்படிப்பட்ட ஆளியா பாரதி?
அவரோடு சேர்ந்து அழுகிறான், அவருடன் சிரிக்கிறான். விஜய்தீவில யாரோ ஒரு பெண்கள் அழுத போது பாரதி அழுகிறான். அவன் குடும்பமே புதுச்சேரியில அழுகிறது என்று எதுகுரி அம்மாள் எழுதுகிறாள் தன்னுடைய புத்தகத்திலே. என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கவிஞனா இருக்க முடியும்? ஆகவே பாரதியினுடைய கண்டென்ட், அதுல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கிறதே, அந்த அனுபவத்தினுடைய பெருமை, அந்த அனுபவத்தினுடைய திண்மை, அந்த அனுபவத்தினுடைய நுட்பம், அந்த அனுபவத்தினுடைய ஆழம், அந்த அனுபவத்தினுடைய அகலம், அந்த அனுபவத்தினுடைய சிறப்பு, அது கவிதைகளை முகிழ்கிறதே, அதை நாம் அனுபவிக்க வேண்டும். ஏன்னா இதை சொல்ற கருத்தெல்லாம் யாருக்கிட்டே கேட்டு எழுதுறது இல்லை. நான் பேசுறேன்னா நான் யாருக்கிட்டமே கேட்டு எத்தனை காலமா படிச்சு எல்லாம் இருக்கு. நான் சொல்றேன் இதெல்லாம் என்னுடைய கருத்து இல்லை. இதெல்லாம் ரொம்ப பெரியவருடைய கருத்து. நான் ஏதோ எனக்கு தெரிந்த அளவு அதையெல்லாம் படித்து சொல்றேன். உண்மையிலே எழுதினவன் பாரு, ஒரிஜினலா எழுதினவன் பாரதி. அவன் சொல்லக்கூடிய அத்தனை கருத்துக்கள். ஆகவே அவன் என்ன நினைக்கிறான்? ஒரு சாதாரண பாட்டு எழுதின அந்த பாட்டுல விஷயம் இருக்கணும். இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவன் படித்தாலும் அது அந்த பின்னணியை சொல்ல வேண்டும், இந்த நாட்டினுடைய பெருமையை சொல்ல வேண்டும், மக்களை ஒரு அங்குலமேனும் உயர்த்த வேண்டும் என்று பாரதி நினைக்கிறான். உள்ளுவது உள்ளோல் உயர்வுள்ளல் சொல்லிட்டார். வள்ளுவ பெருமான் எல்லாத்தையும் சொல்றார். மற்றதை கொண்டான கொள்ளினும் தள்ளினும் என்ன என்று கேட்கிறார். மக்களை உயர்வதற்காக எழுத வேண்டும் ஐயா. இலக்கியம் என்பது அதுதானே. ஏதோ ஒரு கண்டதெல்லாம் நான் இங்க பார்த்தேன்னு எழுதிட்டு இருக்க கூடாது. இலக்கியம் என்பது அது அல்ல. இலக்கியம் என்பதற்கான விழுமிய பொருள் வேறு. இது மனிதரை உயர்த்த வேண்டும். ஏன் சார் எப்பவும் இதுவே சொல்லிட்டு இருக்கீங்க, மனிதரை உயர்த்த வேண்டும் உயர்த்த வேண்டும்னா? மனிதன் இயற்கையில கீழே போகக்கூடியவங்க. இட்ஸ் லைக் எ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். மனிதன் எது எளிமையா வரும்னா தீய குணம் எளிதாக வரக்கூடும். மனிதனுடைய பிறப்பிலேயே அது இருக்கிறது. அதுக்கு அணை போட்டு தடுத்து மனிதனை மேலே உயர்த்த வேண்டும் நினைக்கிறானே, அதுக்குதான் பாரதி இதெல்லாம் எழுதுறான். அதனால இதையெல்லாம் புரிந்து கொண்டு பாரதியை படிக்க வேண்டும். நாட் லைக் அதர் போயம். ஏதோ அருமையா இருக்கு, ஓ நல்ல பிரமாதமா ஒரு கதை சார், பிரமாதமான ஒரு போயம், ரொம்ப என்ன அருமையா இருக்காரு. இரவில் தூங்கும் இந்த பூனைக்குட்டிகளை, அடுப்பில் தூங்கும் இந்த பூனைக்குட்டிகளை இரவு குளிரில் வெளியே விரட்டி விடாதே, நாம் நாளை சமைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு கவிஞன் அற்புதமா எழுதுகிறான். என்ன அருமையான கவிதை, ரசிக்கிறோம். அதனுடைய கம்பேஷன், அவருடைய அன்பு, அவருடைய திறம், ரசிக்கிறோம். இப்படி கவிதைகளை ரசிக்கும் போது அந்த கவிதையினுடைய உண்மையான விழுப்பொருளை, விழுமிய பொருளை, நம்மை மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல இலக்கியத்தை படித்தோம் என்று சொன்னால் கொஞ்சம் மனசு உயர வேண்டும், கொஞ்சம் மனசு விசாலமாக வேண்டும், கொஞ்சம் மனது அமைதி பெற வேண்டும், கொஞ்சம் பிறருக்கு நட்புறவோடு நாம் பழக வேண்டும். இலக்கியம் என்பது மக்களை உயர்வுவதற்காக. இலக்கியம் இலக்கியத்திற்காகவே என்று சொல்லக்கூடிய வரிசையிலே கிடையாது. அப்படிப்பட்ட இலக்கியத்தை படைத்தவன் பாரதி. அதனால்தான் எந்த பாடலும் தொட்ட இடமெல்லாம் சுனாதம் சுசீந்திரத்து வட்ட தூண் வரிசை கோவில் மண்டபத்துள் எங்கள் எட்டய புறக்கவிஞன் அவனும் அப்படித்தான். தொட்டு பாருங்கள் தொய்வரியா கற்பனைகள் வீழும் இருள் கிழிக்கும் மின்னல் கவிவரிகள் ஊழி தீயனவே ஓங்கி எழும் சொற்பதங்கள் வாழியவன் சக்தி இவன் வாய் புகுந்த அற்புதங்கள் என்று 40 வருஷம் முன்னாடி ஒரு கவிதையில நான் எழுதினேன். அதனால பாரதிய எங்கு தொட்டாலும் இனிப்பான், எங்கு தொட்டாலும் பயனுடையதாக இருக்கும். ஆகவே மற்றதெல்லாம் ரசிக்கிறது போல இல்லை, பாரதியை ரசிப்பது கொஞ்சம். எங்கள் பேராசிரியர் நாகநந்தி அவர்கள் குறிப்பிடுவார்கள், அவர் எப்போ ஏதாவது இலக்கியில சர்ச்சை ஏதாவது திருவுருளை குறை கூறுவது, இல்ல கம்பனை குறை கூறுவது, ஏன்னா நம்ம நாட்டில் அதெல்லாம் நடந்து, தமிழ்நாட்டில் பெரிதும் நடக்கக்கூடிய விஷயம். எடுத்த உடனே திருவள்ளுவனை சொல்லுவான், கம்பரசம்னு எழுதுவாங்க, இப்படி குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். ஆனா பேராசிரியர் என்ன சொல்லுவார், அதெல்லாம் பரவாயில்ல, அவங்களே சமாளிச்சுப்பாங்க. திருவள்ளுவனுக்கும் கம்பனுக்கும் இளவங்குக்கும் யாரும் சப்போர்ட் பண்ணல, அவங்க ரொம்ப தாண்டி போயாச்சு, அவனை ஒன்றும் பண்ண முடியாது. திருவள்ளுவர் குடுமையை பிடிச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது, அவர் இருக்கக்கூடிய நிலையே வேற. ஆனால் அண்மையிலே வாழ்ந்த நமது எளிய கவிஞன் வறுமையிலே வாடி துன்பத்திலே வாழ்ந்து வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேணும் என்று கேட்டு மறைந்தானே, இந்த அண்மை காலத்திலே வாழ்ந்த கவி, இவனை கெடுத்துருவாங்கடா, இவனை உருப்படியெல்லாம் பார்த்துருவாங்கடா, இவனை பத்தி பேசுங்க, இவனைத்தான் சப்போர்ட் பண்ணணும். மற்றவங்களை பத்தி சொன்னா கவலையே படம், ஏதாவது திட்டின்னு போ, வள்ளுவருக்கு காவி போடணுமா, நெத்தியில போடணுமா, எடுக்கணுமா, என்ன வேணா பண்ணிக்கப்போ. ஆனால் பாரதியை பற்றி யாரும் ஏதேனும் பேசினால் அதை எதிர்கொள்ள வேண்டும் எங்களுக்கு என்று சொல்லிக் கொடுத்தவர் பேராசிரியர் நாகநந்தி அவர்கள். பாரதிதாசன் அவர்கள் இதைத்தான் செய்தார்கள். பாரதிதாசன் செய்தார்கள். கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய கூட்டம், பார்ப்பன கவிஞனுக்கு என்ன பேச்சு, அவனுக்கு தாசனாக யார் இருப்பது, ஒருத்தன் பேசினா எழுதிட்டார் பாரதிதாசன், கையில கம்பெடுத்து எழுதினார், ஓடுற அந்த மேடல் நீ இருக்கக்கூடாது, என்னுடைய ஆசானை பற்றி சொல்வதற்கு நீ எந்த மேடையில நான் இருக்கும்போது சொல்லக்கூடாது சொன்னாரே. அப்படிப்பட்ட பெருமக்கள் எல்லாம் வாழ்ந்து அந்த பெருமக்களை எல்லாம் ஆழங்கால் படுத்திய அற்புத கவிஞன் பாரதி அல்லவா. ஆகவே பாரதியை பற்றி எண்ணுந்தோறும் அப்படி மனசு பொங்கி வருகிறது.
அதாவது ஐ எம் ஆல்வேஸ் எக்ஸ்டெம்போர். நான் என்ன பேசணுங்கிறது பொதுவா ஒரு தலைப்பை வச்சுப்பேன் வழி, அப்புறம் பேசுறதே தரதால வருதுதான். இவ்வளவு தூரம் பாரதியை பத்தி பேசணுங்கிறதுனுடைய காரணத்துக்கு பின்னணி என்ன என்று சொன்னால், இந்த பாடெல்லாம் பார்த்துட்டு யாரும் படிக்காதே போறாங்க. சோமதேவன் புகழ், அதுல கொஞ்சம் வடமொழி கலந்து இருக்கிறது. இப்ப நான் சொன்ன வேதம் இருக்கு, வேதம் இருக்கிறதுனால அதை படிக்க மாட்டோம். மணிப்பிரவாளம் இருக்கிறது, பாரதி இங்க அப்படின்னா அங்க இப்படி, அதெல்லாம் தப்புயா. மன்னிக்கவே மாட்டோம். உலகமே உங்களை, வரலாறு உங்களை மன்னிக்காது நண்பர்களே. தமிழர்களை நினைத்து பாருங்கள், வரலாறு உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்காது. அப்படிப்பட்ட உயர்ந்த கவிஞனை படித்து பாருங்கள். தவறு இருந்தால் சுட்டி காட்டலாம். ஆனால் உள்ளத்தில் உண்மைகளை உண்டாயின் வாக்கினிலே ஒளியுண்டாம் என்று பேசிய அந்த மா கவிஞன் இருக்கிறானே, அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மணிமணியான வார்த்தைகள். அதை மதிக்காம போனவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆமா. அதனால பாரதியை படியுங்கள், தொழுது படியுங்கள். தொழுது தொழுது வணங்க வேண்டும், தொழுது படிக்கணும்னு சொன்னா பாரு. அதனால இன்றைக்கு பார்க்கலாம், இன்றைக்கு இந்த பாடலை பார்க்கலாம். அதனால இது ஏதோ சோத்திர பாடல் என்று அப்படியே விட்டுறாதீங்க. இதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் புராண கருத்துக்களா இருக்கலாம். இந்த கருத்தெல்லாம் எங்க இருந்து சொன்ன வேத கருத்துக்கள். அதை பத்தி பின்னாடி அதையும் நான் சொல்ல இருக்கிறேன். இப்போது இந்த இதை பார்த்துடலாம், சாம புகழை பார்க்கலாம், இந்த பாட்டை பார்க்கலாம். சோமதேவன் புகழ். ஜெய சோம ஜெய சோம ஜெய சோம தேவா ஜெய ஜெய சரணம். இது பல்லவியா வைத்துக் கொண்டிருக்கிறான். இது ஒரு காலகட்டத்தில் சில இடங்களிலே சூரியனுக்கு எப்படி கோவில்கள் இருக்கின்றனவோ அதே போல சந்திரனுக்கும் கோவில்கள் இருக்கின்றன. இது பாரதியினுடைய இந்த இந்த பாடலுக்கான முன்னுரை நான் கொடுத்த காரணமே, இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த இந்த பரந்துபட்ட பாரத நாட்டிலே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருக்கின்றவே, அதிலெல்லாம் பாரதி ஈடுபட்டு இருக்கிறான். அவன் காசியில இருக்கும்போது பெண்களை பற்றி பேசியிருக்கிறான், தமிழிலே பேசியிருக்கிறான், உரையாற்றிருக்கிறான். அங்கே அந்த கங்கை கரையில அமர்ந்து கொண்டு அவன் இந்திய தத்துவத்தையும் படித்திருக்கிறான், ஷெல்லியையும் படித்திருக்கிறான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு அறிவாளி அவன். அவன் பார்க்கிறான், சந்திரனை வணங்குகிறாள். இன்ஃபேக்ட் சந்திரனை வணங்குவதை ஒரு சடங்காக, நிலவை பூர்ண நிலவை பார்த்துவிட்டு தான் சாப்பிட வேண்டும் என்று ஒரு ஒரு பெரிய ஒரு பண்டிகையே நடத்துகிறார் ராஜஸ்தான்ல. ஆகவே இதை அந்த சோமதேவனை புகழக்கூடிய பாடலாக பாரதி பாடுகிறார். ஜெய ஜெய ஜெயன் ஒரு நண்பர் சொன்னார், என்ன பாரதி பாட்டுல ஜெய ஜெயன்னு வடமொழி சொற்களை பாடுகிறான், தமிழ் கவிஞர்களா பூராவே தமிழ் எழுதலையா? அவன் பாரதி எல்லாம் தாண்டினவன். பாரதி உங்களுக்கு அந்த 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 எண்ணத்தை கொடுக்கிறான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய செய்தி எப்படி பரவ வேண்டும் என்ற எண்ணத்திலே சொல்கிறான். ஆகவே ஜெய ஜெய, சில பேர் அது ஜெயன்னு போடுறாங்க, ஜெய ஜெயன்னு போடுறாங்க, தப்பு. இதுதான் கரெக்ட், ஜா தான் கரெக்ட். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரன்னு போகும்போது ஜெயன்னு போடுவாங்க, இந்த கொம்பு போட்டு. அது கிடையாது, இதுதான் கரெக்ட். அதையும் சொல்லிடுறேன், ஏன்னா அது ஜெயம், நாட் ஜெயம். சோ ஜெய சோம ஜெய சோம ஜெய சோம தேவா என்ற இந்த சோமதேவன் என்ற அந்த சொல் இருக்கிறதே, அது வேதத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்தது, வேதத்திலே குறிப்பிடக்கூடியது. அந்த வேதத்திலே குறிப்பிடக்கூடிய விஷயத்தை தான் பின்னாலே அவன் இங்கே இதை செய்தியாக மாற்றுகிறான். எப்படி அந்த 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 சோமதேவனை வணங்க வேண்டும் என்று சொல்கிறான். இதில் இருக்கக்கூடிய நுட்பத்தை பாருங்கள். இதெல்லாம் உண்மையிலே மிகப்பெரிய அளவு இதெல்லாம் போய் சேர வேண்டும் எனக்கு ஆவல். ஆனா என்னால முடிந்த அளவுக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன், நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சாதாரண பாட்டுல என்ன சொல்றான் பாருங்க. எடுத்த உடனே ஒரு புராண கதை. நயமுடைய இந்திரனை நாயகத்திட்டாய், வயமிக்க அசுரரின் மாயையை சுட்டாய், வியனுலகில் ஆனந்த விண்ணிலவு பெய்தாய், துயர் நீங்கி என்னுளம் சுடர்கொளச் செய்தாய், மயல் கொண்ட காதலரை மண்மிசை காப்பாய், உயவேண்டி இருவர் உளம் ஒன்றுறக் கோப்பாய், புயலுருண்டே குமரி இருள் வீசி வரல் போல், புயலுருண்டே குமரி இருள் வீசி வரல் போல், பொய்த்திரள் வருமதை புன்னகையில் மாய்ப்பாய், ஜெய 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 சோம ஜெய சோம தேவா. இதுதான் பாட்டு. இது எங்க பாடுகிறான் பாரதி, ஏன் இந்த பாட்டை எழுதுகிறான் என்ற பின்னணியை சொன்னால், எப்படி சூரியனை கும்பிடுகிறோம். சூரியனுக்கு கூட கோனார்க்ல கோவில் இருக்கு, நம்ம ஊர்ல தலை ஞாயிறுங்கிற இடத்துல கோவில் இருக்கிறது, நவகிரகத்துல சூரியனை வைத்து இருக்கிறார்கள், சந்திரனை வைத்து இருக்கிறார்கள். எப்படி இந்த கிரகங்கள் இருக்கின்றன. இன்னும் கேட்டா இந்த நவகிரகங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் பின்னாலே தெய்வ வழிபாட்டு பக்தி இலக்கிய காலங்களிலே கிரகங்கள் பின்னோக்கி தள்ளப்பட்டன. இது வேற ஒரு ஒரு வரலாற்று உண்மை, அதை பிறகு பேச வேண்டும். ஆனால் எல்லா கோவிலும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தான் பார்க்கிறோம். இந்த சந்திரனுடைய முக்கியமான இந்த விஷயம் என்ன என்று பாரதி ஆரம்பிக்கிறான்.
அவன் என்ன சோமதேவன் என்ற அந்த கடவுள்தான் சந்திரன் என்பதாக வேதங்கள் பேசுகிறது. அதுல ஜெயசோம, ஜெயன வெற்றி உண்டாகும், ஜெயசோம 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 தேவா, வெற்றி உனக்கு சந்திரரே, வெற்றி உனக்கு, வெற்றி உனக்கு, வெற்றி வெற்றியே என்பது அதனுடைய பொருள். நயமுடைய இந்திரனை நாயகத்திட்டாய். இந்த அரக்கர் தேவர் என்று இருக்கின்றார்களே, இந்த அரக்கர் தேவர் நம்ம ஊர்ல நம்ம இதை வந்து ஒரு ஒரு டிஸ்கிளைமரோட நான் சொல்றேன். உடனே புராணங்களை பேசுகிறான். நம்ம எதை பத்தி யாரும் கவலைப்படுறதே கிடையாது. அவனுக்கு தனக்கு தெரிஞ்சதுதான் உலகம் நினைத்து கொண்டிருக்கிறான். இதுதான் வந்து சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய ஒரு 6 லெக்சர் கொடுக்குறார். அதுல வந்து அவர் சொல்றாரு, அதுல முக்கியமான விஷயம் முதல் நாள் பேசக்கூடிய இதுல சொல்றார், கிணற்று தவளை பத்தி பேசுகிறார் சிகாகோல. ஐ எம் வெரி சிட்டிங் சம்வேர் அபவுட் 4 hours டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சிகாகோ நவ். சிகாகோல பேசுறாரு அவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். கிணற்று தவளை இருந்துதான், அது வந்து கடல் தவளை வந்து உள்ள குதிச்சுடுத்து, விழுந்துடுத்து. அதுகிட்ட கேட்குது, கடல் எவ்வளவு பெருசு, ரொம்ப பெருசு, இப்படி லேசா அது இது தவளை தவளை கால் தவளை கை தெரியும் உங்களுக்கு சொல்றான்ல, தவளை கை மாதிரி இருக்கு. இத்தினோண்டு கையை காமிச்சு இப்படி நீட்டி இவ்வளவு பெருசு இருக்குமா, அது கூட 2 கை நீட்டல, இவ்வளவு நிற்குமா, அடப்பாய் இன்னும் பெருசு, அப்புறம் 2 கால் நீட்டுது, அப்புறம் வயத்தை உப்பித்தான், இவ்வளவு பெருசு இருக்குமா. ஏய் சொல்லவே முடியாது, உப்பி உப்பி இதுவான்னு கேட்டு வெடிச்சே போயிடுதுன்னு அந்த கதை போகுது. அப்போ எந்த கதையை சொன்னால் அது எல்லா காலத்துக்கும் பொருத்தமாக இருக்குமோ அந்த கதையை அவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படி மக்கள் கிணற்று தவளைகளா இருக்கிறார்கள். தனக்கு தெரியாது, என்னை கடந்து எதுவுமே இல்லை என்று நினைக்கக்கூடிய ஆணவம் இருக்கிறதே, அது போல அறிவுக்கு தடை செய்யக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஆகவே அந்த டிஸ்கிளைமரோட சொல்ல, இந்த புராணம் இருக்கிறதா, தேவலோகம் இருக்கிறதா, அசுரர்கள் இருக்கிறார்களா, இந்த குறியீடுகள் இன்னொன்னு சொல்ற, டாக்டர் ஏவி சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருந்தார். ரயில்வேல பெரிய ஆபீசரா இருந்தார். தமிழ்ல மிகப்பெரிய விற்பனர். எங்களுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளி கிவாஜாவுக்கு அடுத்த பரம்பரை, கிவாஜாவோட ஒரு 10-15 வயசு இளையவர். சங்ககால குறியீடுகள் என்றே அவர் ஒரு புத்தகம் எழுதினார். சங்க காலத்துல வந்து இஸ் அன் எக்ஸ்பர்ட். அவருடைய புத்தகத்தை வாங்கி படிச்சா சங்க காலத்துல சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் இருக்கக்கூடிய குறியீடுகள் என்னெல்லாம் குறியீடுகள் வச்சிருக்கான். சரி, இவ்வளவு பெரிய நாகரிகம், தமிழ் நாகரிகம், அந்த வெற்றி பூ, ஒரு பூவை வச்சு என்னன்னு சொல்லுவான். இப்ப நமக்கு தானே, என்னுடைய வயசுக்கு நான் நினைக்கிறேன், உங்களுடைய வயசு நீங்க பாத்துருக்கலாம். ஒரு வீட்டு வாசல்ல இது கோலம் போட்டு அதுல வந்து அந்த மஞ்சள் பூசணி பூ வச்சானா மார்கழி மாசம் தெரிஞ்சு போயிடும். ஒரு பூ பூக்குறது என்ன மாசம் தெரியும். எந்த மாலை வெற்றிக்கான மாலை எது, தோல்விக்கான மாலை எது, உணர்வுகளுக்கான மாலை எது என்று ஒவ்வொரு குறியீட்டிலே சிறந்தவனாக தமிழ் கலாச்சாரம் பண்பாடு இருந்திருக்கிறதே, அது சங்க காலத்தில் இருக்கிறது குறிப்பிட்டால். அதே போல இந்த குறியீடுகளை தாண்டி இந்த இந்த அசுரர்களும் தேவர்களும் உள்ளே இருக்கிறார்கள் என்று பாரதி பின்னாலே பேசுகிறார். ஆனால் அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், இது இந்த நிலவு நித்தியமா தெரிகிறது. நிலவு புராணம் இல்லையே, புராணம் இருக்கலாம், நீ 3 சொல்ற, நான் நிலவுங்கிறேன் என்று சொல்றோம், பட் இருக்கிறது அல்லவா, அதை போய் இப்ப போறதுக்கு ஒண்ணு இருக்குல்லையா, சூரியன் இருக்கிறது அல்லவா. ஆகவே நான் இப்ப நான் வந்து சூரியனை நேர்ல போய் பார்க்கல, உள்ள போய் பார்க்கல, சூரியன் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா கருப்பு கண்ணாடி போட்டு. ஆகவே கருப்பு கண்ணாடிகள் கழற்றப்பட வேண்டும். தெளிவாக தெரிய வேண்டும் என்றால் பவர்ஃபுல் கிளாஸ் போட்டுக்கணும். கண்ணாடி போட்டுக்கிறது தப்பு கிடையாது, ஆனா போடுறது கருப்பு கண்ணாடி போட்டா ஒண்ணும் இல்லை, கலாட்டாயிடும். ஆகவே நீங்க என்ன செய்ய வேண்டும், இந்த தேவர்கள் இருக்கிறார், அந்த தேவர்களுக்கு தலைவனாக இந்திரன் இருக்கிறான். அதுவும் கூட பேசுகிறது. இந்த பிரம்மா, இந்திரன் என்பவையெல்லாம் வேதங்கள் என்ன சொல்லுன்னா, அது காலத்துக்கு ஒவ்வொரு யுகத்துக்கும் தனியாக மாறுகிறார்கள். இந்திரன் இஸ் அ போஸ்ட், நாட் அன் இண்டிவிஜுவல். பிரம்மா இஸ் அ போஸ்ட், a designatory structure, not an individual. ஆகவே மாறிக்கொண்டே இருக்கலாம் என்று எவ்வளவு பெரிய தத்துவத்தை அதை பத்தி தனியா விளக்கணும். இன்னைக்காது நான் ஒரு முறை பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், பாரதி டாக்லயே நான் பேசியிருக்கேன். அந்த யுகத்துகளுடைய அளவு என்ன, அது எவ்வளவு வருஷமா இருக்கு என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆகவே அந்த இந்திரனை நாயகத்திட்டாய், அந்த இந்திரன் தேவலோகத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனை நீதான் தலைவனாக வைத்தாய் என்று அவனுக்கு வந்து ஒரு நிலவுக்கு வந்து முதல்ல எடுத்த உடனே, யாருப்பா அது, ஹி இஸ் நாட் த கிங் பட் இஸ் அ கிங் மேக்கர் என்று சொல்வார்களே. இப்போ அங்கங்க ஓடிட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயம். யார் தலைவர் என்று சொன்னால், தலைவரை விட சிறந்தவன் யாருன்னா தலைவனை உருவாக்கக்கூடியவன். அந்த காலத்துல வந்து
சார் தமிழ் அனுபவிக்கணும் சார். தமிழ் இலக்கியங்கள்லாம் அனுபவிக்கணும். சும்மா படிச்சுட்டு சும்மா கிளாஸ்ல மார்க் வாங்கியது 30 35 மார்க் வாங்கிட்டு ஓடக்கூடாது. ஔவையார் பாட்டுலாம் படிச்சிருங்க. ஔவைக்கு என்ன சார் சிறப்பு? அந்த காலத்திலே போர்க்குளம் தான் சிறப்பு. வீரம். சங்க காலம் பூரா என்ன சொல்லித்து? வீரம் ஈரம். பிள்ளைய அனுப்பிடுவோம் போர்க்களத்துக்கு. அப்பம் போய் செத்துட்டானா பரவாயில்ல, மகனை நீ போ என்று வீரத்தா ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே. சான்றோனாக்குதல். அம்மா குழந்தை பிறந்த உடனே அதை இழப்பதற்கு தயாராகி விடுகிறாள். எப்படிப்பட்ட தாய்? வீரத்தாய். மு ராகவேங்கார் என்பவர், அவர் வீரத்தாய் பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறார். அதை பாரதி படிக்கிறான். பாரதி படிச்சுட்டு தனது இந்தியா பத்திரிகையில அவருக்கு தனியா ஒரு பாராட்டு கொடுக்குறான். எப்படி சார் பண்ண? அப்போ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வீரத்தாய் பற்றி அவர் எழுதிய கட்டுரையை பாராட்டி பாரதி எழுதுகிறார். இன்று புறந்தருதல் இந்த லைக்கலனே. எழுத்த உடனே போ தயாராக இருக்கிறாள். அதுக்கப்புறம் சான்றோனாக்குதல் தந்தை கடனே. அப்படிப்பட்ட வீரத்தாய். சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாங்குளனோ என வினவ. ஒரு சின்ன பாட்டு, அருமையான சங்க பாட்டு இருக்கிறது. சிற்றில் நற்றூன் பற்றி, சிறிய இல், சின்ன இல்லம், குடிசை, நற்றூன் நல்ல தூண் பற்றி நின் மகன் யாண்டுளனோ என வினவ. அதுல கூட மூவா அவர்கள் அருமையா விளக்கம் சொல்லுவார். அந்த நல்ல தூணை பற்றி உன்னுடைய பிள்ளை எங்கே என்று ஒருவன் கேட்கிறான். அந்த நல்ல தூண் தான் பிள்ளை, நல்ல தூணாக நிற்கக்கூடிய பிள்ளை, சிம்பாலிக். அந்த நல்ல தூணை பத்தி உன் பிள்ளை எங்க இருக்குன்னு கேட்கிறான். புலி சேர்ந்து போகிய கல்லளை போல அவன் தோன்றுவன் மாத. போர்க்களத்தை எங்க இருப்பாயா? என் பையன் வீட்லயா இருப்பான்? அவன் போர்க்களத்துல இருப்பான். அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இடத்துல அவ்வை பிராட்டி என்ன செய்கிறாள்? அவ்வை பிராட்டி என்ற அந்த அற்புதமான ஒரு ஞான பெருமூதாட்டி அப்படி சொல்லணும் அந்த அம்மாவை. அந்த அவ்வை பிராட்டி என்ன செய்கிறாள்? இந்த இந்த அரசர்களுக்குள்ளே போர் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறாள். போர் நிறுத்தத்திற்காக பாடுபடுகிறாள். அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் பாருங்க. அதான் எல்லாரும் ஒரு பக்கம் ஓடும்போது ஓடக்கூடிய நடக்கக்கூடிய நதி நதி போல நதி போல நீ போக வேண்டும் என்று பாடுகிறார்களே. நதியில போறது வேற. ஆனா யார் எதிர்நீச்சல் போடுகிறார்கள், யார் அணை கட்டுகிறார்கள் என்று சொன்னால் அவை விராட்டி செய்தாள் அந்த மாதிரி. அப்போ அவை விராட்டியுடைய பாட்டை சும்மா படிச்சுன்னு போக கூடாது. அவளை எவ்வளவு பெரிய காலம். எல்லாரும் போர்க்களத்திலே அதுதான் வெற்றி வெற்றி என்று சொல்லும் போது சமாதானம் வெற்றிடா என்று சுட்டிக்காட்டிய ஒரு பேரன்னை அவை விராட்டி அல்லவா? அதுக்குள்ள அவளுக்கு மார்க் போடணும். சொல்றான் இல்லையா நம்ம பசங்க, அது பணம் போட்டா சார் இங்க தான் துட்டு. டைரக்டர் அவ்வளவு அற்புதமா பண்றாங்க. அது இந்த ஒரு விஷயம் தான் சார் அப்படிங்கிறான்ல. அது மாதிரி அவை எத்தனை சொல்றா அவளுக்கு எங்க துட்டு அப்படின்னா, அவ எல்லாரும் வெற்றியை பெரிதா நினைக்கும் பொழுது சமாதானத்தை சொன்னாலே அவள் அல்லவோ சிறப்பான தமிழச்சி. ஆக இப்படிதான் நீங்க இலக்கியத்தை பார்க்கணும். இலக்கியத்தினுடைய பயன் என்பது அதனை பிரித்து அதனை ஆராய்ந்து சமுதாயத்துக்கு அது என்ன பயன் கொடுத்தது, உனக்கு என்ன பயன் கொடுத்தது என்று எண்ணி பார்க்க வேண்டும். அதல்லவோ இலக்கியம், அதல்லவோ இலக்கிய வாசிப்பு, அதல்லவோ ரசிப்பு, அதல்லவோ மனிதனை உயர்த்தக்கூடிய விஷயங்கள். இதுதான் நமது கண்ணியம், இதுதான் நமது கவனம் என்று பாரதி நினைக்கிறான். எனவேதான் சொல்லுகிறான் எடுத்த உடனே அந்த இந்திரனை நாயகத்திட்ட. அப்போ சோமதேவனுக்கு பெரும்புகழ் என்ன என்று சொன்னார். அவ்வைக்கு எப்படி பெரும்புகழ் சமாதானத்திலே சொல்கிறோமோ அதே போல பாரி என்றவனுக்கு சொன்னான் தமிழ்ல. பாரி என்பவன் எவ்வளவு பெரிய ஆளும், அவனுக்கு என்னடா பெருமை? நான் வள்ளல் தான். அதுதான் வள்ளல்ங்கிறதுக்கு ஒரு பெருமை கொடுத்த நாட்டுல இருந்த நாம ஆளு இப்ப என்ன சம்பந்தம் இருக்கா நம்ம நாட்டுக்கும் அதுக்கும்? தமிழ் பண்பாடுங்கிறான. ஐயோ ஐயோ. ஆகவே நம்ம எதையெல்லாம் பெருமையா சொன்னார்கள் பார்த்தா, இவன் என்ன சொன்னான்? முதல்ல அவனுக்கு என்னடா பெருமை கொடுக்கணும்? இந்திரனை நீ தலைமை பொறுப்பிலே கொண்டு உட்கார்த்தி வைத்தாய். அப்படின்னா தலைவனை விட பெரியவன் யாருன்னா அந்த தலைவனை உருவாக்குபவன். அதுதான் முதல் வார்த்தை. மறுபடியும் சொல்றேன். நயமுடை இந்திரனை. நயமுடை என்று சொன்னால் நல்லவற்றை செய்யக்கூடிய நயமுடை. ஏன் நல்லவற்றை செய்யக்கூடிய? தேவ குணம் என்பது நல்ல குணம், அசுர குணம் என்பது பேய் குணம். நம்ம ஏற்கனவே போன முறை பார்த்தோம் அந்த பாட்டுல. ஞானபானு என்ற பாடலிலே விரிவாக நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறோம். இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும், இதை தொடர்ந்து கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் எது நல்ல குணம், எது பேய் குணம் என்றால் இது நல்ல குணம், பேய் குணம் என்ற அந்த லிஸ்ட் அவன் போட்டிருக்கிறான். எனவே இங்கே நயமுடை இந்திரனை நாயகத்திட்டாய், நாயகனாக தலைவனாக இருக்க வைத்தாய். பயமிக்க அசுரரின் மாயையை சுட்டாய். பயமிக்க என்று சொன்னால் வலிமையுடைய, பயம் என்பது வலிவு, வலிமை மிக்க அசுரரின் மாயையை சுட்டாய். அற்புதமான சொற்சேர்க்கை. பயமிக்க, வலிமை மிக்க அசுரர்களின் மாயையை சுட்டாய். இப்போ வலிமை மிக்க அசுரர்கள், அப்ப நீங்க எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும்?
எதனாலே வலிமை வந்தது அசுரர்களுக்கு? மாயையினாலே வந்தது. அப்போ இவன் அசுரர்களை சுட்டானா மாயையை சுட்டானா? சுட்டது மாயை, அழிந்தது அசுரர்கள். அப்போ அது பண்பு தானே. இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய சமுதாய சூழல்ல இந்த மாயை, the creation of something that is not there, அவ்வளவுதானே. இதுதான் மாயைங்கிறது. இப்ப சங்கரன் இருந்து ஆரம்பிச்சு ஆன்மீகத்திலே சொல்லக்கூடிய மாயை இந்த அரசியல் வரை மாயை தானே இருக்கிறது. நம்ம மாயை என்பது தெளிவற்ற நிலை, குழப்பமான நிலை, அறிவற்ற நிலை, கண்களை மூடிக்கொண்ட நிலை, கண்ணுக்கு தெரியாத நிலை. இன்ஃபேக்ட் பொய்மை, அதுதான் மாயை. இன்றைக்கு சமுதாயத்துல பார்க்கிறோம், இல்லாத பிரிவினையை ஏற்படுத்துகிறார்கள், இல்லாத ஒரு கருத்துருவாக்கத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். டுடே we are talking about the ஒரு காலத்தை சைபர் கிரைம் என்று சொன்னோம், அதையும் தாண்டியாச்சு இப்போ. திஸ் இஸ் சம்திங் லைக் எவ்ரி ஐடி, எவ்ரி சிங்கிள் யூடியூப் ப்ரொடக்ஷன் கேன் பிகம் வெரி வெரி டேஞ்சரஸ். அந்த அளவில் நீ போயிட்டு இருக்கு இணையத்துல. ஆகவே இந்த மாயையினுடைய இது மாயையை சுட்டா என்று சொன்னால், இப்போ அசுர குணத்தை அழிக்க வேண்டும், நல்ல குணம் மேம்பட வேண்டும், இது குறியீடு. ஆனால் புராணங்களிலே சொல்லக்கூடிய விஷயத்தை பாரதி அந்த வேதகால சொல்லை பிரயோகப்படுத்தி, சோமதேவன் என்ற அந்த சோமதேவன் ஆகிய சந்திரன் இருக்கிறானே, அவன் இந்திரனை தேவர்களுக்கு தலைவராக ஆக்கினான் என்று சொல்கிறான். ஓகே, அது பயமிக்க அசுரரின் மாயை சுட்டாய், வியனுலகில் ஆனந்த விண்ணிலவு பெய்தாய். வியனுலகுனா விந்தை. வியனுலகுனா எப்படி? வியந்து பார்க்கக்கூடிய உலகம், அதுதான் வியப்பு. நகையே அழுகை இளிவரல் மருட்கை, தொல்காப்பியம் பேசுகிறது. இலக்கணம், தமிழ் இலக்கணம் என்ன சொல்கிறது? நகையே அழுகை இளிவரை மருட்கை. இந்த மெய்ப்பாடு, அப்பாலட்டே மெய்ப்பாடு என்ப என்று சொல்லக்கூடிய 8 மெய்ப்பாடுகளில் ஒன்றான மெய்ப்பாடு மருட்கை, வியந்து பார்ப்பது. அப்போ நமது தமிழ் இலக்கணம் அன்றே சொல்லி வைத்திருக்கிறது. தமிழா, நீ எல்லாத்தையும் பார்த்து சிரிக்கிற, நகையே அழுகை சொல்றான் பாருங்க. இதெல்லாம் ஒன்று யாருக்கோ இருக்கிறது இல்லை, உன்னை பத்தி சொல்றான். இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, நிறைய பேர் தமிழ் இலக்கணம், தமிழ் இலக்கியத்தெல்லாம் படிச்சு இதெல்லாம் யாருக்கோ சொல்றதுன்னு நினைச்சுட்டு இருக்கான். அந்த காலத்துல வந்து திருக்குறள் முனுசாமி சொல்லுவார், ரொம்ப அருமையா பேசுவார். அவர் பேரே திருக்குறள் முனுசாமி. ஐயா அவர்களோட நான் நெருங்கி பழகி இருக்கிறேன். இப்போ இருக்கிற நகைச்சுவையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. திருக்குறள் முனுசாமி மேடையில பேச 1 மணி நேரம் பேசினாருன்னா 1.5 மணி நேரம் சிரிப்பு இருக்கும். அதாவது அவர் பேசாத நேரங்களிலே மக்கள் சிரிப்பார். அவருடைய ஆக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சாஃப்டா பேசுவார். அவர் கேட்பார், ராமாயணம் கேட்க கூட்டம் அதிகமா வருது, சிலப்பதிகாரம் கேட்க கூட்டம் வருது, மகாபாரதம் கேட்க கூட்டம் வருது, திருக்குறள் கேட்கறதுக்கு கூட்டம் இல்லையே, ஏன்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். கேட்டு சொல்லுவார், ராமாயணம் ராமன் சீதை கதையை பத்தி பேசுறது, மகாபாரதம் பஞ்சபாண்டவர்கள் அவங்களுக்கு ஒரு சகோதர சண்டை பற்றி பேசுறது, திருக்குறள் உன்னை பத்தி பேசுறது, நீ உருப்படியா இருக்கணும் பேசுறது, கேட்க எவன் வருவான் அப்படின்னு. அது மாதிரி வந்து ரொம்ப இது இது இந்த இலக்கியம் வந்து நம்மை பற்றி பேசுகிறது நினைத்தா கொஞ்சம் ஜாகிரதையா படிக்கணும் இல்லையா? அப்போ இந்த குணங்களை நாயகத்திட்டாய் சோமதேவன் என்ன செய்கிறான் வியனுலகில். அப்போ வந்து இந்த இலக்கணம் நகையே அழுகை இளிவரல் மருட்கை இது எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. இந்த மெய்ப்பாடெல்லாம் உன்னிடம் இருக்கிறது மனிதா. அவர் திருக்குறள் முனுசாமி பேசும்போது இடையிடையே ஏ மனிதா அப்படிம்பார். அந்த காலத்து பேச அவருடைய பாணி. ஏ மனிதா, வள்ளுவன் சொல்கிறான் கேள் மனிதா அப்படின்னு அது மாதிரி சொல்லுவார். இப்பெல்லாம் டேப் எல்லாம் இல்லைன்னு, அந்த காலத்தான் இல்லை சார். பிரபாந்த வாரியாது, அப்புறம் வந்து இவர் திருக்குறள் முனுசாமி போன்றவர்கள், கீவாஜா, ராப்பி சேது பிள்ளை, அதுக்கப்புறம் வசுப மாணிக்கமையா அவர்கள், இது மாதிரி வந்து பெரியவர்கள் பேசக்கூடிய டேப், ஜெயகாந்தன் வரைக்கும், ஜெயகாந்தன் ஆரம்பிச்ச டேப் அவைலபிள். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது பிரமாதமா இருக்கும். அதுல வாட் ஹீ சேஸ் ஹியர், இந்த சொல்ல வந்தது. அப்போ நகையே அழுகை இளிவரல் மறுக்கை இலக்கணம் பேசும்போது இதுக்கெல்லாம் உனக்கு இந்த உணர்ச்சி உங்ககிட்ட இருக்கு. வாழ்க்கையில வந்து வியப்பே இல்லாதவன் இருக்கிறானா? அறிவார்ந்தவர்கள் நம்ம எல்லாரும் இருக்கிறீங்க, இதுதான் எல்லா அறிவில சிறந்தவன், நீ வியக்கக்கூடிய விஷயம் இருக்கிறது. ஆனா நம்ம தமிழனுடைய பெருமை என்ன என்று சொன்னா, நான் இதெல்லாம் வியந்து பார்க்கிறேனோ, எனக்கு தெரியாமல் வியப்போடு அது இல்லைன்னு சொல்லுவான். உடனே அதை அழிச்சுடுவான். ஏதாவது ஒரு இடம் ஒண்ணு தெரியலன்னு சொன்னா அப்படி இல்லைன்றான். அது அப்படியா? கிடையாது. தேவலம் அசுரம்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் புராணம் சார், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. டோன்ட் பிலீவ். அப்ப எதை தான் பண்ற? எதை? வி பிலீவ் ஒன்லி இன் சயின்ஸ். If you are really a scientist and a science man, right up to the level of Einstein, at the end of science, religion begins என்று விவேகானந்த சொல்றார். So at the end of science, you have got lot of questions, not answers.
சயின்ஸ் அறிவியல் என்ன செய்கிறது? நிறைய கேள்விகளை தொடுக்கிறது. ஆனால் கடைசியா பார்த்தா பதில் கிடைக்கலங்கிறது தான். இந்த கேள்வி கேட்கக்கூடிய அறிவு இருக்கிறது, அது ரொம்ப முக்கியம். ஆனால் அதையும் தாண்டி ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதுதான் பாரதியினுடைய அந்த அற்புதமான பின்னணி. அதை சொல்லுகிறான். அப்போ வியனுலகில் ஆனந்த விண்ணிலவு பெய்தாய். அப்ப வியனுலகு அனதர் பிக் கான்செப்ட். நிலவு, ஆனந்த விண்ணிலவு பெய்தாய். இப்போ பேசிக்கா பார்த்தா ஒரு குழந்தைகிட்ட கேட்டா கூட சொல்லுவோம், சூரியன் பிடிக்குமா சந்திரன் பிடிக்குமா அப்படின்னு கேட்டா சந்திரன் தான் பிடிக்கும். சந்த மாமா. சூரிய மாமான்னு யாரும் சொல்றது இல்ல. மாமா கிட்ட வந்தா எரிஞ்சு போயிடும். ஆனா சந்த மாமா, அம்புலி மாமான்னு அந்த கால சிறுவர் பத்திரிகையே ஒண்ணு இருந்தது, அம்புலி மாமா. குழந்தையெல்லாம் எடுத்த உடனே படிக்கும், அம்புலி மாமா. நம்ம மாமாடா, மாமான்னா என்ன? மாமான்னா வீட்டுக்கு வருவா, சொந்த தாய் மாமன். எல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வருவான், நல்லது கெட்ட எல்லாத்துக்குமே கூட இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு உறவை இந்த காலத்திலே குழந்தைகளுக்கு சொன்னார்கள். நிலவை காட்டி குழந்தைக்கு ஊட்டினார்கள். அதோ பார், யார் எழுதினா இந்த பாட்டு? நிலா நிலா வா வா நில்லாமல் ஓடி வா, மலையின் மீது ஏறி வா, மல்லிகை பூ கொண்டு வா. இது குழந்தைகளுக்கு பூரா தெரியும். யாரு சார் எழுதினாங்க? காப்பிரைட்டே கிடையாது. அஹ்? எனக்கு இத்தனை காப்பிரைட் கொடுக்கணும்னு கேட்கறாங்களே. நோ கிரியேட்டர் கேன் ஓன் எனிதிங் அட் ஆல். எனக்கு தான் இது கொடுங்க காப்பிரைட். பாரதி கேட்க முடியுமா? பாரதி இல்ல. பாரதிக்கு யாரு காப்பிரைட் கொடுத்தா? பாரதி டுக்கி சோன். ஒன்றுமே இல்லாத வறுமையிலே வாழ்ந்த பாரதி தனக்குத்தானே ஒரு விதியை வைத்துக் கொண்டான். வையத்தை காக்க வேண்டும் நினைத்தான். என் பாட்டு திறத்தாலே என் வையத்தை பாலித்திட வேண்டும் என்று கேட்டானே. சொந்தக்காரன் தான் சார் கேட்பான். என் வீட்டை நான் பாலிக்கணும் கேட்டான். என் வீட்டுக்கு எனக்கு இது வேணும் கேட்பான். அப்ளிகேஷன் எழுதி போடுவான். பாரதி என்ன பண்ண? அந்த வையத்தை காக்க வேண்டாம். மொத்த உலகமே என்னதான். சோ இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் இது. அப்போ இந்த 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 உணர்வு இருக்கிறது. அந்த உணர்விலே எழுதுகிறான். இந்த நாட்டிலே ஆனந்த நிலவு என்று எழுதுகிறானே, அதை விளக்க வேண்டும். ஆனந்த விண்ணிலவு பெய்தார். பிகாஸ் த டிஃபரன்ஸ் இஸ், ஏன் நிலவை பற்றி கொண்டாடினார்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன் கொண்டாடினார்கள் என்றால், நிலவு என்பது அமைதியை கொடுக்கக்கூடியது. நிலவு என்பது அன்பை தெரிவிக்கக்கூடியது. நிலவு என்பது அறிவோடு தொடர்புடையது. அதனால்தான் நிலவுக்கு இன்னொரு பேர் மதி. மதின்னு ஏன் பேர் வச்சான்? அதை மதிக்கணும், மதிக்க வேண்டும் என்று சொன்னான். அறிவை மதிக்க வேண்டும், அதனால மதியன் பேர் வச்சான். நீங்க இதுல பார்த்தா கூட, ஜோதிடத்தில கூட சந்திரனுடைய இடம் வந்து உங்களுடைய மனதை பொறுத்ததாக இருக்கும். மனதுக்கும் சந்திரனுக்கும் தொடர்பு இருக்கிறது. எனவே இந்த மனிதர்களுக்கு ஓடி ஆடி உழைக்கின்ற வாழ்க்கையிலே எத்தனையோ ஏற்றத்தாழை சந்திக்கின்ற மனிதர்களுக்கு மனம் காரணமாக தான் அமைதி கிடைக்க முடியும். சூழல் காரணமாக அமைதி கிடைக்காது. பாலும் கசந்ததடி கிளியே படுக்கை நொந்ததடி, கோல கிளி மொழியும் குயில் மொழியும் காதில் குத்தல் எடுக்கதின்னு பாரதி எழுதுறான். ஏன் பால் கசக்குமா? படுக்கை நோகுமா? ஏன்னா மனசு சரியில்லை, அவன் வரல. இந்த அம்மா காத்துட்டு இருக்கா, அவன் வரல. பாலும் கசந்ததடி சகியே தோழிகிட்ட சொல்றா இல்லையா? என்ன அருமையான பாடு. அப்போ இந்த பாடல்ல சொல்லக்கூடிய பொருள் என்ன என்று கேட்டால், உனது நன்மை தீமைக்கும் உனது உனது மன அமைதிக்கு காரணம் மனது. அந்த மனதுக்கு சந்திரன். எனவேதான் ஆனந்த விண்ணிலவு பெய்தாய். அப்போ இந்த விந்தையான உலகிலே வியனுலகு இந்த ஆனந்த நிலவை கொடுத்தவன் நீ. துயர் நீக்கி என்னுளம் சுடர்கொளச் செய்தாய். எனது துயர் நீக்கினாய். இப்போ நான் முதல்ல சொன்னதை யோசிச்சு பாருங்க. பாரதி நிலவை பற்றி எழுதுகிறான், சோமதேவனை பற்றி எழுதுகிறான். ஹி நீட்ஸ் கண்டென்ட். நீ இப்ப சாதாரணமா எழுதிட்டே போக முடியாது. இப்ப நம்ம ஊர்ல யாரையாவது பாராட்டி எழுதணும்னா ஒன்னும் கண்டென்ட்டே தேவையில்லை. எல்லாம் பெரிய வார்த்தை போடணும். உலகின் தலைவி நீ, உன்னை தவிர யாரும் கிடையாது, இப்படி எழுதின்னு போக வேண்டியதான் எல்லாத்தையும். இமயமே, எவரெஸ்டே. என்னுடைய ஃப்ரெண்டு வலையப்பட்டி ஏஆர் சுப்பிரமணியம், மிக அற்புதமான தவில் வித்வான். அவரு நானும் சேர்ந்த ப்ரோக்ராமே பண்ணியிருக்கோம். என்ன சார் நீங்க கவிஞர், அவர் வந்து தவில் வித்வான், எப்படி சார் ப்ரோக்ராம்? ஒரு ப்ரோக்ராம்ல வந்து சந்தத்துக்கு வாசிச்சு காமிச்சார். சாரி. அவருக்கு வந்து விருது பல கொடுத்தார். மொத்தம் என்ன பண்ணா, அவருக்கு வந்து கோயம்புத்தூர்ல ஒரு விருது தவில் எவரெஸ்ட்னு கொடுத்துட்டான். தவில் எவரெஸ்ட், அது ஒரு விருது. என்ன விருது கூட தவில் என்ன எவரெஸ்ட் உயரமா இருக்கு, நீ உயரமா இருக்கானு. அது மாதிரி நம்ம நாட்டுல புகழத்தை பத்தி கவலை கிடையாது இருக்கும். கண்டென்ட்டை பத்தி கவலை கிடையாது. நிலவு கண்டென்ட். நிலவு என்னுடைய காதலி முகம் நிலவு போன்று இருக்கிறது. பாரதிதாசன் அவருடைய சமுதாய பார்வை பாருங்க. பாரதிதாசன் எழுதுகிறார், ஒரு ஏழை சிறுவன் பார்க்கிறான் நிலவை. இது என்னடா இப்படி இருக்கிறது? நான் சாப்பிட முடியாத ஊத்தப்பம் போல இருக்கிறது, உணவு போல இருக்க, உணவு பண்டம் போல இருக்கிறது. அந்த ஏழைக்கு வந்து சந்திரன் எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அது போல அந்த வறுமையான ஏழை பிள்ளைக்கு
அந்த உணவு பண்டமும் அவ்வளவு தொலைவிலே இருக்கிறது என்று பாரதிதாசன் எழுதுகிறார். ஆகவே பார்க்கிற பார்வைதான் நிலவை பார்த்து. அப்ப அந்த நிலவை பார்க்கக்கூடிய பார்வையிலே மனது இயங்குகிறதே, அதை பாரதி சுட்டி காட்டினானே. அவன் என்ன அப்ப கண்டென்ட் எங்கேருந்து எடுக்கிறான்? முதல் கண்டென்ட் நான் சொன்னேன், சோமதேவன் என்ற கண்டென்ட் வந்து இந்திரனை நாயகத்திட்டாய், கண்டென்ட் ஃப்ரம் வேதாஸ், ஃப்ரம் அவர் ஓன் வேதாஸ், நாட் புராணாஸ். ப்ளீஸ், அதை பத்தி பின்னாலே பேச இருக்கிறேன். இட் இஸ் நாட் புராணா. பாரதி whenever he talks about வேதம், he is talking about the வேதம் uninterpreted wrongly through the ages. அவன் சொல்லக்கூடிய அதுக்கு காரணம் பெரிய பேசும் மணி போன்ற பாரதி ஆய்வாளர்கள் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். பல பேர் அரவிந்த் கோஷ் உட்காந்து அவர் பாரதி செய்த ஆராய்ச்சியே இதுதான். பின்னாலே வரக்கூடிய விஷயங்கள் வேற. புராணங்களையும் கதையெல்லாம் கத்தி 1000 பொய்களை பேசின பாரதி திட்டி எழுதுறாங்க எல்லாரையும். ஏண்டா இந்த மாதிரி கேடு கட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதை வந்து நான் இன்னைக்கு அந்த கட்டுரையை உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். வேதத்துல இருக்க ஒரிஜினல் வேதத்துல இருக்கிறத விட்டுட்டு நீ எல்லாம் இடைச்சேறுகள் செய்தாய் என்று. இன்னும் கேட்டா இன்றைக்கு பல பேர் வேதங்களை குறை சொல்வதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவர்களுக்கு புரியான வேதம் தெரியாது. தே திங்க் வேதம் இஸ் ஈக்குவல் டு மனு. மனுவே என்னென்ன பல பேருக்கு தெரியாது. மனு யாரும் பார்த்து கிடையாது. Whatever that has been propagated through the media, people read something. There are very big people. Even today, even last meeting I had, I'm very important people from Chennai. People have to inquire with me, sir. நீங்க பாரதி பேசுறீங்க, பாரதி இப்படி சொன்னார், அது சரியா அது சரியா, பல பேர் கேட்பார். அப்ப கேட்கும் போதுதான் எந்த அளவு அவர்களுக்கு இப்படியா இருக்கு சார். ஒரிஜினல் படிக்கிறதே கிடையாது யாரும். அதனால பாரதி இங்க என்ன இதுல எங்க இருந்து எடுக்கிறான் பாருங்க. துயர் நீங்கி என்னுளம் சுடர்களை செய்தாய். அப்ப பாரதி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் உள்ளம். இந்த கவிதை எழுதும் போது பாரதி நினைக்கிறான், நிலவை ஒரு முறை உற்றுப்பார், நிலவை உற்றுப்பார், உன் மனது அமைதி கொள்ளும். இயற்கையை பார்க்கக்கூடிய அந்த அந்த இதை அதை தோற்றுவிக்கிறான். அப்ரிஷியேட் நேச்சர், அது 2வது செக்மெண்ட். முதல்ல புராண செய்தியாக, சாரி, வேதத்தினுடைய செய்தியாக கொடுக்கிறான். 2வது வந்து வியனுலகிலே ஆனந்த நிலவு என்று சொல்லக்கூடியது மனத்தோடு அதுக்கு அது தொடர்பு கொண்டிருக்கிறது. துயர் நீங்கி என்னுளம் சுடர்களை செய்தாய். உன் உள்ளத்தை துயர் நீக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கை காசு ஒன்றும் கிடையாது. காசு பணம் கூட கூப்பிட்டு கியூல நின்று டிக்கெட் வாங்கி பார்க்கறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேர போய் வெளியில போய் உட்காரு, மற்றதெல்லாம் மறந்துட்டு நேர பாரு, நிலவை பாரு. எனக்கு யாரா பார்த்துருக்காங்களே நிலவை? ஒன்றும் கிடையாது. மேலே யாருமே பார்க்கறது இல்லை, கீழே பார்த்துட்டு இருக்கான். யாராவது சில்லறையை தவற விட்டு போனா எடுக்கலாமான்னு கீழே பார்த்துட்டு மேலே பார்க்கல. நான் ஒரு முறை கேட்டேன், நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். அண்மையிலே சென்ற ஒரு வாரத்துக்குள்ள நீங்க எத்தனை முறை மேலே வானத்தை பார்த்திருக்கிறீர்கள்? ஒருவே பார்த்துருக்க மாட்டேன். மேலே பார்த்தா சீலிங் பண்ண பார்த்துருவான், வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான். அப்ப நான் கேட்டேன், முன்ன ஒரு மீட்டிங்ல பேசும்போது ஒரு மாணவர் எழுந்து கேட்டார் என்கிட்ட, சார் நான் மேலே எப்போ பார்த்தேன், ரொம்ப நாளா சார் மேலே பார்த்து. நம்ம வந்து கீழே பார்த்துன்னு போகும்போதே வேணா இடிச்சிடுறோம் ரோட்ல, மேலே பார்த்தா மேலேயே போக வேண்டியதான் சார் அப்படின்னா. அதனாலே வானத்தை பார்ப்பதும் நிலாவையும் வானத்து மீனையும் கற்றையும் நேர்பட வைத்தாங்கே குலாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோல வெறி படைத்தோம் என்று பார்க்கிறான். தெய்வ வெறி என்கிறான், கோல வெறி என்கிறான். வெறி என்பது இழிவுபட்ட சொல்லாக இருக்கக்கூடிய இந்த நாளிலே பாரதி அந்த வெறி என்பதனுடைய பேஷன் ஆஃப் த பேஷன், பேஷன் அண்ட் டோட்டல் பேஷன், த டீப் பேஷன் இஸ் காட் வாட் இஸ் கால்ட் வெறி. அதை பற்றி எழுதுகிறானே, அதை சூறை அழகு சூறை என்பான். ஆகவே இதையெல்லாம் பார்க்க வேண்டும். அப்போ துயர் நீங்க அறிவுறுத்துறா. அடுத்தது, மயல் கொண்ட காதலரை மண்மிசை காப்பாய். இங்கதான் மறுபடி பாரதி வரான். ஏன்னா இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட், வீட்டுல தான் எழுதினான். இலக்கியத்துல காதல்னா படிச்சுட்டு இருப்ப, வீட்டு காதல்னா சோ இது வந்து சமுதாயத்துல இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகள்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த காதல்ல வந்து நிற்கும். அந்த காதலை சரி பண்ண வேண்டிய விஷயம் இந்த 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 நிலவுக்கு இருக்கிறது. எப்படி சொல்றா பாருங்க. அது அதாவது காதலர் மட்டும் நிலவை பார்க்க கூடாதுங்கிறான். அது நம்ம புரிஞ்சுக்கணும். பெற்றோர்களும் நிலவை பார்க்க வேண்டும். அதாவது பெற்றோர்களும் நிலவை பார்த்தால் அவர்களுக்கும் தமது இளமை ஞாபகத்துக்கு வரும், மனது ஆறுதல் படும். இந்த விஷயத்துல கொஞ்சம் உள்ள இறங்கி பார்ப்பான். அப்ப சொல்லுவான், மயல் கொண்ட காதலரை மண்மிசை காப்பாய். மயல் கொண்ட காதலர் அப்படின்னு சொன்னா இட் இஸ் நாட் பிசிக்கல். It is totally an involvement between a man and a woman, a boy and a girl. அவர்களுக்குள்ளே ஒரு அன்பு, இயல்பாக விளையக்கூடிய அந்த அன்பு இருக்கிறதே. ஆனா இன்னொன்னு கேட்கணும் சார், இத்தனை நாள் காதலை எல்லாரும் பேசுறாங்களே, காதலினாலே வந்த டிராஜி தான் நிறைய. காதல வெற்றி பெற்று ரொம்ப கம்மியா இருந்தா கூட இன்னும் அதுதான் இருக்கிறது. பாரதி ஆதலினால் காதல் செய்வீர் என்றார்.
பாரதியை நீங்க இங்க அங்குமாக போய் பார்க்கணும். இங்க பார்த்து கொண்டே இருக்கும்போது ஹம்மிங் பேர்ட் ஒரு இடத்துல போய் இந்த இதுல பார்க்கும்போது அது தேன் குடிச்சுட்டு இருக்கும். ஒரு ஃப்ளவர்ல போய் அப்படி ஒட்டி தேன் இருக்கும். அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகும். பிகாஸ் இட் நீட்ஸ் தட் வெரைட்டி. இங்க போகும் அங்க போகும் அப்படியே சுற்றிட்டு போகும். ஆனா பாரதி புதிய ஆட்சி சொல்லுதான் நிமிரான இன்புறு, நிமிரான இன்புறு, வண்ட போல இன்புறு, சுறுசுறுப்பா இருக்கும், வண்ட போல சுறுசுறுப்பா இருக்கணும். இப்படி இருக்குது பாரதி எழுதுகிறான். அதுக்கு இன்னும் தலைவலி கிடையாது, நோவு கிடையாது குருவிகளுக்கு. அது எப்படி இருக்கிறது? பாரதி தன்னுடைய நாடகத்திலே வசனத்திலே எழுதுகிறான். அது அந்த பறவையை பத்தி எழுதும்போது வசனத்துல என்ன தெரியுமா அதெல்லாம் சொல்றான்? எங்களுக்கெல்லாம் சிறிய உடல், எப்போதும் அவ்வப்போது ஒரே நேரத்தில் பெருந்தீனி, சிறு சிறு தீனியாக நிறைய முறை சாப்பிட்டு கொண்டே இருப்போம். பாருங்க, ஸ்மால் போர்ஷன்ஸ். ஆக்சுவலா இது மாதிரி நிறைய விஷயங்கள். மயல் கொண்ட காதலரை மண்மிசை காப்பாய். ஏன் நான் இந்த நிலவை பார்த்து அந்த நல்ல உள்ளம் வரும் மண்ணிலே காதலர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை விதைக்கிறான். ஏனென்றால் காதல் என்பது அடிப்படையிலே புனிதமான விஷயம் என்பதை பாரதி மறுமுறை உறுதி செய்கிறான். உயவேண்டி இருவருளம் ஒன்றுற கோப்பாய். அவர்களுக்குள்ளே ஒரு ஒரு உராய்வு இல்லாமல் ஒன்றுற வேண்டும். காதலருக்குள்ளே இருக்கக்கூடிய தடையும் நீக்குவாய், காதலுக்கு வந்த தடையும் நீக்குவாய் என்று ரெண்டு பேருக்கும் பேசுகிறான். அதன் பிறகு கடைசியில் எழுதுறான், புயல் இருண்டே குமரி இருள் வீசி வரல் போல். இங்க வந்து நம்ம இவர் சங்கர் மோல்ல திருப்புகழ் சொன்னார் இல்லையா? அது மாதிரி வந்து இங்க பாடிக்கொண்டே வரக்கூடியவன் எப்படி அந்த நடை பொருள் புயல் இருண்டே குமரி இருள் வீசல் வர போல். அப்படி வரும்போது அதை படிக்கும்போது அங்க புயல் வரா மாதிரி எழுதுறான் பாருங்க. இது வந்து திஸ் இஸ் நோன் ஆஸ் ஒலிக்குறிப்போடு இருக்கக்கூடிய அந்த அழகிய வரிகள். புயல் இருண்டே குமரி இருள் வீசி வரல் போல். அது வீசுகிறதாம். புயல் இருண்டே. புயல் என்பதற்கு காற்று மேகங்கள் இரண்டும் சேர்ந்து வரக்கூடியது புயல். தனியா வரது இல்லை அது. அப்படி அந்த புயல் வரும்போது சயின்ஸ் காற்றழுத்தம் மாறுகிறது. எனவே அங்கே இருக்கக்கூடிய அந்த செர்ரசன் சொல்லக்கூடிய மேகங்கள் எல்லாம் மாறுகின்றன. ஸ்ட்ராட்டோஸ்பியர், அட்மாஸ்பியர், இந்த சமயங்கள்லாம் அறிவு நமக்கு அறிவியல் போதிக்கிறது. அது இங்க சொல்றான், குமுறி இருள் வீசி வரல் போல். அப்போ உண்மையில வந்து இந்த புயல் எப்படி மாறி மழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் என்று சொல்லுகிறாளே ஆண்டாள், உண்மையிலே ஒரு 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 அறிவிலே பார்க்கக்கூடிய இந்த மழை மேகம் ஏற்பட்டு எப்படி மழை பொய்கிறது என்பதை அந்த ஆண்டாளுடைய பாசுரத்திலே பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான கவிதை அது. ஆகவே இலக்கியங்கள் இதை பற்றி பேசுகின்றன. இங்க பாரதி என்ன செய்கிறான்? புயல் இருண்டே. புயல்னா உங்களுக்கு தெரியும், காற்றினுடைய வேக காற்று. இருண்டே இருள் மண்டி குமுறி, இது ஒரு வாசை. குமரி குமரி எழுதான். சிலதெல்லாம் நமக்கு வார்த்தை நமக்கு இதுவே தெரியாது. என்ன சொல்றது, அர்த்தம் தெரியாது சொல்லிட்டு இருப்பான். கண்ணீரும் கம்பளையும் ஆயுமா. கம்பளைன்னா அர்த்தம் தெரியாது, புரிஞ்சு போச்சு விடுறேன். குமரி குமரி எழுதான். அது எல்லாருமே எழுதுறான். குமுறுதல்னா என்ன? குமுறுதல் என்பது மீண்டும் மீண்டும் அது வருவது, இப்படி எழுவது மீண்டும் மீண்டும். எரிமலை வெடித்து கிளம்புவது வேற. குமுறுதல் என்று சொன்னால் இட் இஸ் எ ரிடண்டன்ட் ஃபோர்ஸ். குமரி குமரி அழுதான் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் அதே வேகத்தோடு, அதே வெப்பத்தோடு, அதே வெம்மையோடு, துயரோடு, துன்பத்தோடு, எதிர்பார்ப்போடு, ஏமாற்றத்தோடு, பாதிப்போடு எழுகிறானே, அது குமரி குமரிங்கிற மாதிரி இருள் வீசி, குமரி இருள் வீசி. திருப்பி ஒரு மேகம் வரும், அப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதே, இருள் வீசி வரல் போல். அங்க என்ன வீசி இருக்கிறது என்று சொன்னால் பறந்து என்று அர்த்தம். வீசினா கையால் எடுத்து வீசுவதல்ல, பறந்து என்று பொருள். அப்படி பறந்து இருக்கிறதே, அப்படி பொய்த்திரள் வருவதை புன்னகையில் மாய்ப்பாய். அப்ப இவன் சொல்லக்கூடிய இத்தனை ஓமை எதுக்கு போய் சேருகிறது என்று சொன்னால் பொய்களுக்கு சேருகிறது. அப்ப நம்ம நாட்டுல பொய் எப்படி வருதுன்னு சொன்னா இவ்வளவு கம்பீரத்தோட வருது. எப்படி மழை அடிச்சு வருதோ அது மாதிரி எல்லாம் செட்டு சேர்த்துன்னு வருது. மழை வருதுன்னா புயல் வருகிறது, காற்று, மேகங்கள். அது மாதிரி பொய் தனியா வரல, பெரிய படையோட வருது. கிட்டத்தட்ட 20 அம்பாசிடர் கார்ல வரும். ஒன் பை ஒன்னா சேர்ந்து வருது பாருங்க. இது சினிமால பார்த்து சொல்ல, சினிமால வந்து வில்லன்கள்லாம் வரும்போது வரானுங்களே அது மாதிரி, அது மாதிரி பாரதி எழுதுறாரு. ஆகவே இதுதான் இந்த சோமதேவன் புகழே சொல்லுகிறான், பொய்த்திரள் வருவதை புன்னகையில் மாய்ப்பாய். இங்க ஃபைனலா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பாரதி எங்க ஆரம்பிக்கிறாங்க? ஜெய ஜெய சோம என்கிறான். சோமனே உனக்கு வெற்றி கிட வேண்டும். இது எதை குறிக்கிறது? இந்த பாரத நாட்டிலே சந்திரனை ஒரு தெய்வமாக நினைத்து வழிபடக்கூடிய ஒரு பண்டிகையே நடத்தக்கூடிய ராஜஸ்தான் போன்ற இடங்கள் எல்லாம் இருக்கின்றன குறிப்பிட்டேன். அதுபோல இங்கேயும் இருக்கலாம். அவர்களுக்கு அப்படி சோமதேவனை பூஜிப்பவர்களுக்கு அந்த பாட்டாக இது ஜெய ஜெய சோம என்று ஆரம்பிக்கிறான். ஆரம்பித்து முதலிலே அவன் அந்த வேதத்திலே சொல்லக்கூடிய விஷயமாக இந்திரனுக்கும் சோமனுக்கும் உள்ள தொடர்பை கொடுக்கிறான். அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சமுதாயத்துக்குள்ளே இறங்கி வருகிறான்.
இறங்கி வருவன் தனி மனிதனுக்குள் வருகிறான். தனி மனித உணர்விலே காதல் என்பது மிகப்பெரிய உணர்வு. அந்த காதலை வந்து எது எது சேர்ப்பிக்கும், அந்த காதலை எது நல்வழிப்படுத்தும், காதலுக்கு எது அமைதி தரும் என்று சொன்னால் இந்த நிலவுதான். இதுதான் கண்டென்ட். நிலவை பற்றி பாராட்டி எழுதும்போது எதெல்லாம் எழுதணும்? ஏன் சார் உயிர் சூட்டை சூரியனை பார்க்கும்போது உயிர் சூட்டை கொடுக்கும், அது இங்க தேவையில்லை. இங்க சந்திரனுக்கு எது இம்பார்ட்டன்ட் இருக்கிறதோ அதை சொல்கிறான். அப்போ இந்த பொய்மை வரும்போது எதையும் புன்னகையெல்லாம் வெல்லலாம் என்று கடைசியில சொல்றான். அப்போ டுடே வி ஆர் டாக்கிங் அபவுட் மேன் மேனேஜ்மெண்ட் அண்ட் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஹவு டு மோட்டிவேட் பீப்புள். இதெல்லாம் பண்ணும்போது முகத்தில் இருக்க இந்த புன்னகை இருக்கிறதே, அந்த புன்னகைக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த நிலவு உங்களுக்கு கொடுக்கிறது. ஆஸ்பெக்ட் ஆஃப் நிலவு. உங்களுக்குள்ளே ஒரு சூரியன் இருக்கிறான், உங்களுக்குள்ளே ஒரு சந்திரன் இருக்கிறான். சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ. அவன் காதலிக்கிட்டே சொன்னான், ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு நிலவு. இத வள்ளுவன் சொன்னான். இரு நோக்கு. துரைபாலன் தனபாலன் இருக்காரா, அவர் தான் எக்ஸ்பர்ட் இல்ல. இரு நோக்கு, உங்ககிட்ட 2 நோக்கு இருக்குமா, ஒன்று நோய் தரக்கூடியது, இன்னொன்று அதுக்கு மருந்தே நீதான் என்று பேசுகிறானே. அதை போல நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை குறியீடாக, குறிப்பாக சமுதாயத்துக்கு செம்மை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாக பாரதி வைத்து பாடுகிறானே, அதுதான் கண்டென்ட். ஆகவே இந்த நிலவை பற்றி இன்னும் இன்னும் பாடுகிறான். அந்த பாடலை நம்ம பார்ப்போம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன தனிப்பட்ட முறையில் சொன்னால், அடுத்த வாரம் நம்ம பாடக்கூட சென்னையிலிருந்து பேச இருக்கிறேன். இங்கிருந்து அமெரிக்க மண்ணை தாண்டி. ஆகவே அதுல வந்து நேரம் மாறலாம். 6:30 மணி கூட பார்க்கலாம். அதை சுந்தரராஜனோடு டிஸ்கஸ் பண்றேன். இந்த 7லிருந்து 8 வச்சுட்டது காரணம் வந்து, இங்க அமெரிக்கால பேசும்போது கொஞ்சம் நேரம், எனக்கு இந்த காலை நேரம் கொஞ்சம் எளிமையா இருக்கும் என்று வைத்தார்கள். ஆகவே அதெல்லாம் மாறக்கூடியது. ஆனால் எங்கு போனாலும் நமக்கு அவர் சொன்னது போல சூரியனும் உண்டு, நிலமும் உண்டு, பருதியும் உண்டு. ஆகவே நிலவையும் பருதியும் எங்கிருந்தும் பார்த்து கொண்டே இருக்கலாம். பாரதி பார்வையிலே பார்க்கலாம். மறந்து விடார்கள். பாரதி என்ற ஒரு நேசமிக்க கவிஞன் நம் நாட்டிலே தோன்றாத, வாராது வந்த மாமணி போல் அந்த 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 கவிஞனை மறந்து விடாதீர்கள். நான் வாரத்துக்கு ஒரு நாள் பேசுகிறேன். மற்ற எல்லா நாளிலும் நீங்களாக படியுங்கள். நீங்களே அதை பற்றி யோசித்துக் கொண்டிருங்கள் சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.